16th செஞ்சுரியில் இருக்க டாக்டர்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸை போட்டுருந்தாங்க? 16th செஞ்சுரியில் இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே க்ரௌ மாதிரியான ஒரு மாஸ்க்கு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஹேட்டு, கையில் க்ளவுஸ், நடக்கும்போது ஒரு ஸ்டிக்குன்னு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா 16th செஞ்சுரியில் இருந்த எல்லாருமே ஸ்மெல்னால தான் டிசீஸ் பரவுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது டிசீஸ் இருக்க ஒருத்தர் பக்கத்தில் போகும்போது அவர் நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோம்னா அவரோட டிசீஸ் நம்மளுக்கு அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதனாலேயே அவங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாருமே க்ரௌ மாதிரியான ஒரு மாஸ்க்கை போட்டிருப்பாங்க. அந்த க்ரௌவோட மூக்குக்குள்ள நிறைய ஃப்ளவர்ஸை வச்சிருப்பாங்க. அந்த டிசீஸ் ஆனவங்களோட ஸ்மெல் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு. பட் நிஜமாலுமே ஸ்மெல்னால எந்த டிசீஸுமே பரவாது. ஆல்சோ அவங்க பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணதுக்காக கையில் ஒரு ஸ்டிக்கும் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிக் மூலியமாக தான் அவங்க பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணுவாங்க. 16th செஞ்சுரியில் நிறைய பிளேக்ஸ், நிறைய டிசீஸ்லாம் பரவிட்டு இருந்ததுனால நிறைய பேர் இறந்து போனாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்த ஒரே பர்சன் இந்த காஸ்டியூமில் இருக்க டாக்டர்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு அண்ட் உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த காஸ்டியூமில் ஒருத்தர் வராரு.